கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம திடீர்னு வந்து நிக்கிற. அது ஒண்ணு இல்லக்கா, ஒரு நாள் அணையா விளக்க எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிருந்தா. நான் அதை ஞாபகம் வச்சிருக்கேன். நானு என்ன சோதனை பண்ணதான் சொல்லாம கொல்லாம கிளம்பி வந்திருக்கா. ஓஹோ, நானாவது மறக்கிறதாவது. சரி கௌரி, உனக்காக விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன், வா சாப்பிடலாம். சின்ராசு வாங்க. சின்ராசனு உட்காருங்க. என்ன துர்கா, இவ்ளோ சமைச்சிருக்க? நீ வர போறேன்னு எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு, அதான் உனக்காக ஆசாசியா சமைச்சு வச்ச. அதுக்காக இவ்ளோவா? ஆமா, நீ மட்டும் நவதானியத்துல விதவிதமா சமைச்சு படையல் போடுறல, அதெல்லாம் எனக்காக தானே. அந்த மாதிரி நானும் உனக்கு விருந்து வச்சிருக்கேன், நல்ல வயிறார சாப்பிடு. என்ன நீ என்னைய பாத்துட்டு இருக்க? சாப்பிடு கௌரி. பாத்து பாத்து பொறுமை. இந்த தண்ணி குடி. பாரு அசோக், துர்காவும் கௌரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல எவ்வளவு பெரிய வச்சிருக்காங்கன்னு. சித்தப்பா, கௌரி. சித்தப்பா, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? துர்காவை சத்யாம்மா கூட அனுப்பி வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. நீயும் சின்ராசும் என் கூடயே வாங்கன்னு ஒரே அடம். ஊர்ல தீபாவளி பொங்கல்னா எனக்கும் சின்ராசுக்கும் துர்கா தான் ட்ரெஸ் எடுப்பா. இந்த தடவையும் நீயே எடுத்துட்டு வான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. ஒரு வழியா கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சுட்டு தான் வரேன். நல்ல காரியம் செஞ்ச கௌரி. துர்கா இருந்திருந்தா நம்மளால வெளிப்படையா பேச முடியாது. அப்புறம் கௌரி, பூஜை ரூம்ல விளக்கேத்தி முடிச்சதும் நீ என்கிட்ட கேட்ட. நானும் துர்காக்குள்ள எந்த மாற்றமும் இல்லைன்னு சொன்னேன். இப்ப சொல்லு, என்னதான் உன் கையில அணையா விளக்க பார்த்ததும் ஓ முன்னாடி நெருப்ப பெருக்க கையில விளக்கோட துர்கா வந்தாலும் உனக்கு அவ பழைய துர்கா மாதிரி இருக்கான்னு தோணுதா? இல்ல அவகிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா? துர்கா என் முன்னாடி வந்து நின்னப்பவே நான் அதை உணர்ந்துட்டேன். நிச்சயமாவே துர்காக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுது சித்தப்பா. அப்ப ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னா அதை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு போலீஸ் மாதிரிலாம் யோசிக்க தெரியாது. இங்க துர்காக்கு ஆபத்துன்னா எனக்கு மாசாணியம்மா காட்டி கொடுத்துருவா. திருமண முறிவு விழாக்கு முதல் நாள் இங்க வந்திருந்தேன்ல, அப்ப பூஜை ஸ்டோர் ரூம்குள்ள துர்கா மயங்கி கிடந்திருந்தால, அப்பவே ஆத்தா எனக்கு காட்டி கொடுத்துட்டா. இன்னைக்கு துர்காவோட இந்த நிலைமைக்கு காரணமோ உங்க வீட்டுல இருக்கிறவங்க தான். துர்கா காணாம போனதுல உங்க வீட்டு ஆளுங்களுக்கும் தொடர்பு இருக்கும்னு நான் சந்தேகப்படுறேன். துர்கா தான் வந்துட்டாளேன்னு நீங்க ரொம்ப அலட்சியமா இருக்காதீங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்காதுன்னு உத்தரவாதம் கிடையாது. அவளை கவனமா பாத்துக்கோங்க. துர்காவுக்குள்ள இருக்கிற அந்த மாற்றத்துக்கான காரணம் எங்க இருக்கிறவங்க தானே நான் நம்புறேன். அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க நாம உடனே ஒரு காரியம் செஞ்சாகணும் சித்தப்பா. என்ன செய்யணும் கௌரி, சொல்லு. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் அவங்க சம்மதிப்பாங்களா?
நீங்க எல்லாரையும் வர வைங்க, அவங்கள சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் வேலை? அதோட துர்கா இங்க இருந்தா அவங்க வாயை திறக்க மாட்டாங்கன்னு தான் துர்காவை சத்யாம்மா கூட அனுப்பி வச்சேன். அவங்க திரும்ப வர்றதுக்குள்ள நாம இதை செஞ்சு ஆகணும். வீட்ல இருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க சித்தப்பா. சரி கௌரி. ம். இப்ப சொல்லுடி, எதுக்குடி இந்த நாடகம்? வீட்ல இருக்கிறவ துர்காவா இல்லையான்னு கௌரி வந்தா கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னேன். ஆனா வந்தவ இங்க இருக்கிறவ துர்கான்னு நிரூபிச்சிட்டா. ஆக வீட்ல இருக்கிறவ துர்கான்னு எங்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் நீ கௌரிய வர வச்சிருக்க, அப்படிதானே? ஏய், என் பையன் பொய் சொல்ல மாட்டான். அசோக்கு கௌரி வரதையே துர்கா கிட்ட சொல்லி முடிக்கல, அவளை காணோன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கௌரி அணையா விளக்கோட வருவான்னு அவன் துர்கா கிட்ட சொல்ல வாய்ப்பே இல்ல. அசோக், அப்புறம் அந்த ரகசியம் தெரிஞ்சது நம்ம 3 பேருக்கு மட்டும்தான். துர்கா கிட்ட நாங்க சொல்லலங்கிறப்ப அப்போ நீ தானே சொல்லிருக்கணும். எங்க கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டியா அத்தை? ஏய், நீ பழைய வீணாவே இல்லடி, இப்போ துர்காவோட ஆளு. அவதான் எங்களை வச்சு செய்யறானா? அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் எங்களை வச்சு செய்யறியா? என்னடி, எங்க எல்லாரையும் காட்டி கொடுத்துட்டு இந்த வீட்டோட பொம்பளை ஜமீனா ஆயிரலான்னு பாக்குறியா? அத்தை, நீங்க என்ன சந்தேகப்படலாமா? நான் துர்காவோட ஆளா? சரி, நான் துர்காவோட ஆளுனா கௌரிய வர வச்சு அவளை எதுக்கு துர்கான்னு தெரிஞ்சுக்கணும்? துர்கா வந்ததுல இருந்து நம்ம எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவ துர்கா இல்ல நிரூபிக்கதான் இவ்ளோ போராட்டமும். காட்டி கொடுக்கறேன்னு சொல்றீங்கல்ல, எல்லாருமா சேர்ந்துதானே துர்காவை கொன்னோம். நான் உங்களை காட்டி கொடுத்தா நீங்க என்ன காட்டி கொடுக்க மாட்டீங்களா? இதுக்கு மேல நம்பினா நம்புங்க, நம்பலனா போங்க, உங்க இஷ்டம். மா, எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா கூப்பிடாரு, வாங்க வாங்க. மூணு பேர் எங்க போயிருந்தீங்க? கௌரிய பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கௌரி வந்தா துர்காவுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிச்சு சொல்லிடுவான்னு பார்த்தோம். ஆனா நாம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஏற்கனவே குழம்பி போயிருந்தோம். வந்தவ இன்னும் குழப்பி விட்டுட்டா. நடந்த சம்பவம் வேணா துர்கான்னு நிரூபிச்சிருக்கலாம். ஆனா கௌரி துர்காவை பார்த்த பார்வை உண்மையிலேயே இங்க இருக்கிறவ துர்காவா இருந்திருந்தா அவளை பார்த்த உடனே கௌரியோட முகம் பிரகாசமாயிருக்கும். துர்காவை பத்தி கௌரி ஏதோ உணர்ந்துட்டா. ஆனா அத அவ எல்லார் முன்னாடி காட்டிக்கல. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி மாமா, நானும் நினைக்கிறது அதுதான். ஒண்ணு கௌரியா இதை யார்கிட்டயாவது சொல்லணும், இல்ல அவளை கூப்பிட்டு நாம நைஸா பேசி உண்மையை கறக்கணும். மாமா, எனக்கு அந்த கௌரி மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. பூட்டி இருந்த ஸ்டோர் ரூம்குள்ள மயங்கி கிடந்த துர்காவை வெளியில இருந்து கண்டுபிடிச்சவ அவ. வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் அவகிட்ட ஒரு சக்தி இருக்கு மாமா. அவளா சொல்றாளான்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லனா நாமளே அவகிட்ட பேசி பார்க்கலாம். வீணா, துர்காவை பத்தி தெரிஞ்சாலும் அத பத்தி அவ நம்ம கிட்ட சொல்ல மாட்டா. சும்மா தேவையில்லாம அவ பெருமைய பேசிட்டு இருக்காத. எனக்கு என்னவோ அம்மா சொல்றது சரின்னு படுது. நாம வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போமே. இவர் வேற நடுல குறுக்க சால் ஓட்டிட்டு இருக்காரு. வீட்டுல இருக்கிறவ துர்காவே இல்ல, கனகான்னு கௌரிக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவளை வச்சுதான் கனகாவை காட்டி கொடுக்கணும். வீணா, நல்ல சான்ஸ விட்டுறாத. மாமா கிட்ட பேசு. மாமா, இப்போதைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே ஆயுதம் கௌரி மட்டும்தான். அவளை விட்டுட்டோம்னா அவ பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பி போயிடுவா. அவளுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை நாம தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். இந்த இடத்துல நீங்களே முடிவெடுங்க மாமா.
அண்ணே, வீணா சொல்கிறது தான் சரி. நாம கௌரி மூலமாவே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். என்னங்க, காலன் சாமியே குழம்பி போயிருக்காரு. அவர் முன்னாடியெல்லாம் இந்த கௌரி ஏமாத்திரம். இன்னைக்கு அத்தைக்கு என்னாச்சு? நம்மள இப்படி காலை வாரி விட்டுட்டே இருக்கு. ஏ கிழவி, வாய மூடுடி. வந்திருக்கிறவ கனகான்னு நான் நிரூபிச்சே ஆகணும். பெரியப்பா, பெரியமா, அசோக் தான். அசோக் கூப்பிடுறான், வாங்க என்னன்னு போய் பார்ப்போம். டேய், எல்லாரும் எதுக்கு வர சொன்னா? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன அசோக்? வாங்க பெரியப்பா, எல்லாரும் உங்க ரூம்ல தான் இருப்பீங்கன்னு தெரியும். உங்களை கூப்பிட்டா எல்லாரும் வந்துடுவீங்கன்னு தெரியும். நான் நினைச்ச மாதிரி எல்லாரும் வந்துட்டீங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுப்பா அசோக், எதுக்காக எங்களை வர சொன்ன? உங்ககிட்ட கௌரி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா, அதுக்கு தான் வர சொன்னேன் பெரியப்பா. சொல்லுமா கௌரி, என்ன விஷயம்? துர்காவை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் பெரியய்யா. சொல்லு கௌரி, என்ன விஷயம்? கௌரி, துர்காவை பத்தி என்ன சொல்லணும்? உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இப்ப துர்கா வீட்ல இல்ல. துர்காவை சத்யா அம்மா கூட நான் தான் வெளியில அனுப்புனேன். கனகா, இன்னைக்கு கௌரி மூலமா நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரிய போகுதுடி. துர்கா, அக்கா, ரொம்ப நேரமா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடையில வேற ரொம்ப கூட்டமா இருந்துச்சா, அதான் அங்க கேட்க முடியல. இப்ப நம்ம 2 பேரும் தானக்கா இருக்கோம், கேளுங்கக்கா. துர்கா, கௌரி நம்ம வீட்டுக்கு வந்தா எப்பவுமே உன் கூடவே தானே இருப்பா. நீ எங்க போனாலும் உன் பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பா. ஆனா இன்னைக்கு என்ன, உன்னை ஏன் கூட அனுப்பி விட்டுட்டா? நம்ம எவ்வளவு கூப்பிட்டோம், அவ வரலன்னு வேற சொல்லிட்டா. ஏன் துர்கா? அவ எப்பவுமே அப்படிதான்க்கா. ஊர்ல கூட அவளுக்கும் சின்ராசனனுக்கும் நான் தான் துணிமணி எடுத்து கொடுப்பேன். வாடி, உனக்கு பிடிச்சத பார்த்து எடுத்துக்கோன்னு சொல்லுவேன். அப்புறம் அட போச்சித்தி, நீ ஏன் பார்த்து உனக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வான்னு சொல்லுவா. அப்படிதான் சின்ராசனனும் சொல்லுவாரு. அவங்களுக்கு கடைக்கண்ணிக்கு போறதுன்னா ஒரு அலுப்பு. இதுவே கோயிலுக்கு போலாமான்னு கேளுங்க, மொத ஆளா வந்து நிப்பா. அதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் ஆச்சரியமா இருக்கு. எனக்கா? கௌரி இங்க வரது உனக்கும் தெரியாது, அசோக்கும் உன்கிட்ட சொல்லல. ஆனா அவ வரது உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டா மாசாணியம்மன் உணர்த்தினாங்கன்னு நீ சொல்லுவ. ஆனா அவ அகல் விளக்கு எடுத்துட்டு வர்றது உனக்கு எப்படி தெரியும் துர்கா? அதோட கௌரி திடீர்னு எதுக்கு அணையா விளக்கு எடுத்துட்டு வரணும்? கௌரியா கிளம்பி வந்தாளா இல்ல அசோக் சொல்லி வந்தாளா? நான் இத பத்தி அசோக் தம்பி கிட்ட கேட்டேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொன்னாரு. அத நான் கேக்குறதுக்குள்ள நாமளும் ஷாப்பிங் கிளம்பி வந்துட்டோம். இப்ப அது எல்லாத்துக்குமே நீ தான் பதில் சொல்லணும். எங்க சொல்லு துர்கா. இந்த சிரிச்சு சமாளிக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். சொல்லு துர்கா. சத்தியமா நீங்க கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் எனக்கு தெரியாதுக்கா. நீங்க நிறைய படிச்சவங்க, இப்படிலாம் கேள்வி கேக்குறீங்க. ஆனா நாங்க அப்படிலாம் கிடையாதுக்கா. ரோட்ல போறப்போ கை காட்டி மரம் நிக்கும்ல, அத பார்த்துட்டு தானா போக வேண்டிய இடத்துக்கு போவோம். அதே மாதிரிதான் மாசாணி அம்மா வழி காட்டுவா, அந்த வழியில தான் நாங்களும் போய்கிட்டே இருப்போம்.
எப்படியோ பதில் சொல்லாம சமாளிச்சுட்டேன். நிஜமாக்கா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி சரி, விட்டா அழுதுருவ போல இருக்கு. நான் உன்னை எதுவுமே கேட்கல துர்கா. திடீர்னு கௌரி வீட்டுக்கு வர ஏதோ காரணம் இருக்கு. அதுக்காக தான் துர்காவை என் கூட கடைக்கு அனுப்பியிருக்கா. வீட்டுல என்னவோ நடக்குது, அது மட்டும் கெஸ் பண்ண முடியுது. எப்படியும் வீட்டுக்கு போனா தெரிஞ்சிடும்ல, பாத்துக்கலாம். என்னக்கா என்னமோ யோசிச்சுட்டே வரீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல துர்கா. கௌரி, காரணத்தோட தான் துர்காவை வெளியில அனுப்பியிருக்கேன்னு சொல்ற. துர்காவை பத்தி வேற என்னமோ சொல்ல போறேன்னு சொன்ன. என்ன விஷயம்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லணும். துர்கா சத்யாம்மா கூட வெளியே போறதுக்கு முன்னாடி அவகிட்ட நான் தனியா பேசினேன். அப்பதான் துர்கா கிட்ட ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். ஏதோ வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றா. காலன் சாமி சொன்ன மாதிரி இங்க இருக்கிறவ துர்காவே இல்ல, அவளோட ஆவின்னு சொல்ல போறாளா? துர்காவை பத்தி சொல்றதுக்கு முன்னால உங்க எல்லார்கிட்டையும் வேற ஒரு விஷயத்தை பத்தி கேட்க போறேன். நீங்க எல்லாரும் மறைக்காம உண்மையை சொல்லணும். துர்கா காணாம போன அந்த ராத்திரியில இருந்து திரும்ப வீட்டுக்கு வந்தது வரைக்கும் துர்காக்கு என்னமோ ஆயிருக்கு. அவளுக்கு என்னதான் ஆச்சு? உங்க யாருக்காவது தெரியுமா? என்னடா இவ துர்காவை பத்தி சொல்றேன்னு நம்மள விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன கௌரி சொல்ற? நீ என்ன சொல்ல வரேன்னு புரியல. தெளிவா கேக்குறேன் ஐயா. துர்கா அசோக் சித்தப்பா கூட கார்ல போனப்போ கார் ரிப்பேர் ஆச்சு. அதனால துர்காவை சித்தப்பா ஐஸ்கிரீம் கடையில உட்கார வச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு போயிருக்காரு. ஆனா அவர் திரும்ப வந்தப்போ துர்கா அங்க இல்ல. ராத்திரி முழுக்க அவ வீட்டுக்கும் வரல. விடிய விடிய தேடியும் அவளை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா மறுநாளே சாமி ஊர்வலம் கூட சேர்ந்து வந்திருக்கா. அந்த ராத்திரி துர்காவுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் புரியாத புதிரா இருக்கு. அத பத்தி தான் உங்ககிட்ட கேக்குறேன். அன்னைக்கு ராத்திரி துர்காவுக்கு என்ன ஆச்சுன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? இந்த கிழவிங்க ரெண்டும் நம்மள பார்த்து எரிச்சிருவாங்க போல இருக்கே. வீணா இதெல்லாம் உனக்கு தேவையா? இந்த கௌரி பாட்டு வீட்டுல இருந்திருப்பா. இவளை கூட்டிட்டு வந்து நான் சிக்கிக்கிட்டேன். உனக்கு இருக்கு. அன்னைக்கு ராத்திரி துர்காவுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சிருந்தா நாங்களே போலீஸ்ல சொல்லி இருந்திருப்போமே. இதை எதுக்கு எங்க கிட்ட கேக்குற? பெரியய்யா, இத பத்தி நான் துர்கா கிட்ட பேசினேன். ஒரு தடவை நான் துர்கா கிட்ட பேசினத உங்ககிட்ட சொன்னா புரியும். இல்ல, துர்கா கிட்ட நான் பேச நினைச்சேன். ஆனா துர்கா என்கிட்ட பேசின விஷயத்த சொன்னா புரியும். என்ன கௌரி, என்னமோ இன்னைக்குதான் புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? ஆமா, புதுசா தான் பாக்குறேன். நீ என்ன பார்க்க வந்தது நான் என்னமோ வித்தியாசமா இருக்கேன்,
வித்தியாசமா பேசுறேன்னு நினைச்சிட்டு வந்து இப்போ அப்படி எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு நான் நானாதான் இருக்கேன் நான் புரிஞ்சு ஆனாலும் உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. அதையும் நீ என்கிட்ட கேட்க நினைக்கிறேன்னு வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னு என்ன பார்க்க வந்த உனக்கும் தெரியும். என்ன பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டங்கிறதும் எனக்கு தெரியும். சொல்ல போனா என்ன பத்தி உனக்கும் உன்னை பத்தி எனக்கும் ஏன் நம்ம 2 பேருக்குமே தெரியும். 2 பேருக்குமே தெரியுங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அந்த காணாம போன ராத்திரி காணாம போனதாவே இருக்கட்டும். அத மட்டும் எப்பவுமே நீ என்கிட்ட கேட்காத. நீ இங்க வந்து என்கிட்ட கேட்க வந்ததும் அதோட வெளிப்பாடுதான்னு நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இப்போ இங்க நடக்கிறதெல்லாம் அதுக்கு தொடர்புடையதுன்னு நீயும் தெரிஞ்சுக்க. அது போதும். சரி, அப்போ அத பத்தி நான் தெரிஞ்சுக்கவே கூடாதா? தெரிஞ்சுக்கலாம். ஆனா நல்ல விஷயமா இருந்தா தெரிஞ்சுக்கலாம். ஆனா நடந்தது கொடூரமான விஷயம். அத உன்கிட்ட சொல்லாம மறைக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல நீ என்கிட்ட கேட்க இருந்த எதுக்கும் என்கிட்ட இருந்து எந்த பதிலும் கிடைக்காத. ஏண்டி காவேரி, அவளுங்க பேசிக்கிட்டதா சொன்னாளே, அவ சொன்னதுல உனக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதா? ஆமாக்கா, நான் என்ன சொல்ல போறேனோன்னு என்ன பார்க்க வந்த உனக்கு தெரியும். என்ன பார்த்ததுக்கு அப்புறம் புரியலக்கா. போடி இவளே. என்ன சொல்ல போறேன்னு என்ன பார்க்க வந்த உனக்கு தெரியும். உனக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு என்ன பார்த்த உனக்கு என்ன சொல்ல போறேன்னு வாடாங்க. ஒண்ணுமே நான் சொல்றேன் பார். சொல்லுங்க. நான் என்ன சொல்ல போறேன்னு என்ன பார்க்க வந்த உனக்கும் தெரியும். என்ன பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பத்தி நீ என்ன கொஞ்சம் நிறுத்துறீங்களா? கௌரி, ஐயா, எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்ல நடிச்சிட்டு இருக்கியா? துர்காவை பத்தி சொல்றேன்னு வர சொல்லிட்டு துர்கா காணாம போன அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களே என்கொயரி பண்ணிட்டு இருக்கியா? துர்காவும் நெய்யும் பேசுனதா ஒண்ணு சொல்லி எங்களை குழப்பிக்கிட்டு இருக்க. இப்ப எதுக்காக தான் எங்களை இங்க வர சொல்லிருக்க? அத சொல்லு முதல்ல. சித்தப்பா, பெரிய ஐயா கோவமாயிட்டாங்க. துர்காக்குள்ள என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியணும்னா எனக்கு சில விஷயங்கள் தெரியணும். நான் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு அது புரிஞ்சுதா? எனக்கு நல்லாவே புரிஞ்சுது கௌரி. பெரியப்பா, கௌரி நேரடியா சொல்ல வர்றது என்னன்னா, துர்காவுக்கு அந்த ராத்திரி என்னவோ நடந்திருக்கு. அது துர்கா நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறார். அதை பத்தி நம்ம யாருக்காவது தெரியுமான்னு கௌரி நம்ம கிட்ட கேட்கிறார். இல்ல, அப்படி தெரிஞ்சதுன்னா துர்காக்குள்ள என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு அவளால சொல்லிட முடியும். இப்ப சொல்லுங்க, ஐஸ்கிரீம் பார்லர்ல துர்காவை நான் இறக்கி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நடந்த விஷயத்தை பத்தி யாருக்காவது ஏதாவது தெரியுமா? அங்க சுத்தி இங்க சுத்தி ஐஸ்கிரீம் பார்லருக்கே வந்து நிக்குது. அன்னைக்கு அங்க இருந்து கதையை நான் தானே தொடங்கினேன். நானே மாட்டிக்குவோம் போல இருக்கே. அசோக், துர்கா சொன்னதை வச்சு கௌரி தான் நம்மளை குழப்பிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. அன்னைக்கு ராத்திரி நாம எல்லாரும் சேர்ந்து தானே துர்காவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம்.
சொல்லுங்க. ஆமாமா, அன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு ஒரு பொட்டு தூக்கம் கூட இல்ல. விடிய விடிய தேடிட்டு இருந்தோம். நானும் அண்ணனும் ஒரு பக்கம், அர்ஜுன், அகிலா, காவேரி இன்னொரு பக்கம்னு ஆளுக்கு ஒரு திசையில தேடிக்கிட்டு தான் இருந்தோம். அன்னைக்கு காலையில நீ வீட்டுக்கு வந்தப்போ உங்ககிட்ட நான் சொன்னேடா, மறந்துட்டியா அசோக்? ஆமா அசோக், அன்னைக்கு ராத்திரி ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல தெரியுமா? நாங்க யாருமே சாப்பிடல. எனக்கு அப்படியே பாதி ராத்திரியில மயக்கமே வந்துருச்சு. எனக்கு தெரியும் பெரியப்பா, இருந்தாலும் கௌரி கேட்டதுனால கேட்டேன். கௌரி, ஐயா, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டல, எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் ஐயா. நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டது இதுக்காக மட்டும் இல்ல, முக்கியமான இன்னொரு விஷயத்துக்காகவும் தான். இன்னும் முடிக்கலையா? அடுத்து என்ன ஆரம்பிக்க போறான்னு தெரியலையே. அண்ணே, வேற என்னவா இருக்கும்? எனக்கு மட்டும் என்னடா தெரியும் பாரு. அன்னைக்கு ராத்திரி துர்காக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஆனா அது அவளும் சொல்லாம மறைக்கிறா. அது என்னங்கிறது கூடிய சீக்கிரம் தெரியதா போகுது. அதுக்கு முன்னால வீட்ல இருக்கிற சில பேரு துர்காவுக்கு எதிரா சதி பண்றாங்களோன்னு தோணுது. என்ன இவ டைரக்டா அட்டாக் பண்றா? எல்லாமே அந்த கனகா சொல்லி கொடுத்த மாதிரியே இருக்கே. ஏதோ ஒண்ணு நடக்குதே. டேய் கௌரி, அங்க சுத்தி இங்க சுத்தி துர்காவுக்கு எதிரா நாங்க சதி பண்ணனதா கொண்டு வந்து நிறுத்திட்ட. பெரிய ஐயா, உங்க யாரு மேலயும் பழி போடணும்னு நான் எதையும் சொல்லல. ஆனா துர்கா எந்த வசதியும் இல்லாம ஒரு கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு. அவளை இங்க யாருக்காவது பிடிக்காம இருக்கலாம்ல? அவளுக்கு இங்க யாரையாவது பிடிக்காம இருக்கலாம். அவ மேல ஏதாவது கோபதாபம் இருக்கலாம். அந்த வெறுப்புணர்ச்சி அவளை பாதிச்சிருக்கலாம். அதனால அவ மனசுல ஒரு மாற்றமும் குழப்பமும் வந்திருக்கும். ஒண்ணு வீட்டோட மருமக இப்படி இருந்தா அது அந்த குடும்பத்தை தானே பாதிக்கும். இப்ப கொஞ்ச நாளா இந்த வீட்டோட நிலவரம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க யாருக்காவது கொடூரமான கனவுகள் வந்திருக்கலாம். கெட்ட ஆவிகள் உலாவற மாதிரி வந்திருக்கலாம். துர்கா கையில வாளோட வந்து என் தலைய வெட்டி வீசினா. நோய் நொடிகள் வரலாம். அப்படி எந்த ஒரு கெட்டதும் வராம வீடு நிம்மதியா இருக்கணும்ல, அதுக்காக தான் சொல்றேங்கய்யா. ஆனா நாங்கதான் துர்காவுக்கு எதிரா எதுவும் பண்ணலன்னு சொல்றேனே. துர்காவுக்கு எதிரா எதையுமே நேரடியா செய்யணும்னு அவசியம் இல்ல. நேரடியா இல்லாம கோவத்தையும் வெறுப்பையும் காட்டியிருக்கலாம். அது துர்காவை தாக்கி அதோட அதிர்வு இந்த வீட்டை தாக்கலாம்ல. இது எல்லாத்தையுமே போக்குறதுக்கு நான் ஒரு நல்ல வழி சொல்றேன். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் துர்கா கிட்ட தண்ணி மாத்தி குடிக்கணும். என்னது, தண்ணி மாத்தி குடிக்கணுமா? என்ன சொல்ற நீ? நாங்க துர்காவை இந்த வீட்டோட மருமகளா பார்க்கல, மகளா தான் பாக்குறோம். நீ என்னடானா தண்ணி மாத்தி குடிக்கணும்னு சொல்ற? அப்படின்னா நாங்க நிஜமாவே துர்காவுக்கு ஏதோ பண்ணிட்டோம்னு சொல்ல வரியா? விரோதம் பகை இருந்தாலும்
இல்ல எதிராளிக்கு செய்வன செஞ்சிருந்தாலோ இனிமே நாங்க அப்படி செய்ய மாட்டோம்னு 3 தடவை தண்ணி மாத்தி குடிக்கிறது வழக்கம். அதை எதுக்கு இப்போ எங்களை பண்ண சொல்ற? நீங்க தான் யாரும் துர்காக்கு எந்த கெடுதலும் செய்யலன்னு சொல்றீங்கல்ல, அப்போ அது செய்யறதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? அது துர்கா வந்துட்டா, அவளுக்கு நாம பேசின எதுவுமே தெரிய வேண்டாம். ஐயோ சுத்தம், அவளும் வந்துட்டாளா? இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ? ஒருவேளை அவளுக்கு அவங்க யார் மேலேயாவது பயமோ அச்சமோ இருந்துச்சுன்னா தண்ணி மாத்தி குடிச்சிட்டா அந்த பயமும் அச்சமும் விலகிடும்ல, அதுக்காக தான் சொல்றேன். ஏ கௌரி, எங்களுக்கு இஷ்டமே இல்லாத விஷயத்த எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? காவேரி, அவ துர்கா மேல இருக்கிற பாசத்துல பேசுறா. கௌரி, இதான் அவன் விருப்பம்னா அதை நாங்க செஞ்சிடறோம். ஆனா ஒரு விஷயம் பெரியய்யா, இதுல யாராவது துர்காக்கு கெடுதல் நினைச்சிருந்தா துர்கா கையால வாங்கி குடிக்கிற தண்ணி விஷம் ஆயிடும், பாத்துக்கோங்க. ஒருவேளை அப்படி யாராவது கெடுதல் செஞ்சிருந்தா இப்பவே தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுடுங்க. இல்ல இல்ல, என்னால அப்படி பண்ண முடியாது. என்னங்க அசோக், ஒரு நிமிஷம் பா. ஜனா, எல்லாரும் உள்ள வாங்க. எதுக்கு எதுக்கு இப்படி பயந்து சாவறீங்க? இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். பயப்படாம நாம தான் துர்காவை கொன்னு குளத்துல தூக்கி போட்டோம். இதை விட ஒரு கெடுதல் பண்ண முடியுமா? தண்ணி மாத்தி குடிச்சா தண்ணி விஷமா மாறிடும்னு சொல்றா. நாம பண்ண கெடுதலுக்கு தண்ணியை குடிச்ச உடனே செத்து போயிடுவோம். ஐயோ அக்கா, ரொம்ப பயமா இருக்குக்கா. பெரியவரே, என்னால சுத்தமா முடியாது. இத பாருங்க, இப்ப நாம மாட்டோம்னு சொன்னா நம்ம மேல சந்தேகம் அதிகமாயிடும். கௌரி நல்ல பொண்ணு, நம்மள சாகடிக்கிற ஒரு காரியத்தை அவ பண்ண மாட்டா. நாம இத செஞ்சோம்னா வீட்டுல இருக்கிற நெகட்டிவிட்டி வைப்ரேஷன் எல்லாம் போயிடுன்னு சொல்றா. துர்கனவு, கெட்ட ஆவி, நோய் நொடி இதெல்லாம் மாறிடும்னு சொல்றா. நான் தூங்கி பல நாள் ஆச்சு. அதனாலதான் சொல்றேன், கௌரி சொல்ற மாதிரி நாம தண்ணியை மாத்தி குடிக்கிறோம். கௌரி மூலமா இந்த குடும்பத்தை வச்சு செய்யறதுன்னு கனகா முடிவு பண்ணிட்டா. இதுங்க எல்லாம் இப்பவே பயந்து சாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இவங்களை இப்படி அலற விடணும்ன்றதுதான் கனகாவோட திட்டமே. தண்ணி மாத்தி கொடுக்க போறது கனகா தானே, அதனால தைரியமா தண்ணியை மாத்தி குடிக்கலாம். நான் பயம் இல்லாம குடிப்பேன். மாமா, நான் குடிக்கிறேன். ஏய்,
இங்க நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் நீ தாண்டி காரணம். துர்காவை யாருன்னு கண்டுபிடிக்க கௌரிய கூட்டிட்டு வராளாம். அந்த கௌரி நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டான்னு பார்த்தல. எல்லாம் முடியட்டும்டி. நானே என் கையால விஷம் வைக்கிறேன் உனக்கு. நிறுத்துங்க. இத பாருங்க, ஒரே முடிவுதான். தண்ணிய மாத்தி குடிக்கிறோம், புரியுதா? வாங்க. என்ன இவரு? நான் வரல. என்ன கௌரி, எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இத்தனைக்கும் காரணம் நீதானடி. ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி நிக்கிறா பாரு. பெரியய்யா ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன விஷயம் பெரியய்யா? நானே சொல்றேன் துர்கா. கொஞ்ச காலமா நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா உனக்கு எதிரா யாரோ சதி பண்றாங்கன்னு தோணுது. அந்த குழப்பத்தை தீக்கிறதுக்கு மொத்த வீட்டுல இருக்கிறவங்களையும் உன் கையால தண்ணி மாத்தி குடிக்கணும்னு தான் பெரியய்யா சொன்னாரு. என்னங்க நீங்க சொன்னதா பிளேட்டையே மாத்திட்டா? அகிலா, முதல்ல அவ செய்ய நினைக்கிறத செய்யட்டும். எல்லாரும் அவ சொல்றத அமைதியா செஞ்சு முடிங்க. இதுதான் நல்லதுன்னு உனக்கே தெரியும்ல. கௌரி, பெரியய்யா என் மேல இருக்கிற பாசத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. நான் இங்க நல்லாதான் இருக்கேன். எல்லாரும் என் மேல பாசமா தான் இருக்காங்க. நடிடி நடி, நல்லா நடி. இது உன்னோட நேரம். நீ எப்படிலாம் நடிக்கிறேன்னு நானும் வேடிக்கை பாக்குறேன். துர்கா, நீ போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வை. கண்டிப்பா இதை நான் செஞ்சுதான் ஆகணுமா? ஆமா துர்கா. இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும். நீ போய் எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணி வை. பெரியய்யா, இதெல்லாம் நீங்க தான் செய்ய சொன்னதா துர்கா கிட்ட நான் மாத்தி சொல்லிட்டேன். ஏன்னா நான் சொன்னதா சொல்லிருந்தா அவ சம்மதிச்சிருக்க மாட்டா. சரிமா. இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஏன் இப்படி நடிக்கிறா? இந்த தண்ணியை வேற நம்ம குடிக்க போறோமா? ஷோ, எல்லாரும் வாங்க. பெரியய்யா சொல்லி செய்யாம இருக்க முடியாது. சாமி கும்பிடலாம். வாங்க.
எல்லாரும் சாமி கும்பிடுங்க. இந்த அம்மன் முன்னாடி தண்ணிய மாத்தி தர போறேன். பெரியய்யா சொல்லி கௌரி இதை எனக்காக செய்ய சொல்லிருக்கா. எனக்கு எதிரா மனசளவுல கெடுதல் நினைச்சாலும் இந்த தண்ணி விஷமாயிடும். சாமி கும்பிடுங்க. அடியே கனகா, எல்லாரையும் பயத்திலேயே சாகடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? நடத்து நடத்து, உன் நாடகத்தை நடத்து. அத்தை, இவ்ளோ கான்பிடென்டா சொல்றத பார்த்தா ஆல்ரெடி தண்ணியில விஷத்தை கலந்து கொண்டு வந்திருப்பாளோ? ஐயோ, இருந்தாலும் இருக்குண்டி. அதான் ரூமுக்குள்ள போன வேகத்திலே வந்துட்டா. ஐயோ, எனக்கா விஷம் வைக்கணும்னு சொன்ன மாமியார் கேள்வி, என் பங்குக்கு கொஞ்சம் பயமுறுத்திட்டேன்டி. கடவுளே. துர்கா, முதல்ல இந்த தண்ணியை நீ குடிச்சு இது படிகம் மாதிரி சுத்தமா இருக்குன்னு காட்டு. சரி கௌரி. இப்போ நீங்க ஒவ்வொருத்தரா என்கிட்ட வந்து இந்த தண்ணிய வாங்கி குடிக்கணும். துர்கா, நானே முதல்ல தண்ணி குடிக்கிறேன், எனக்கு கொடு. இந்த தண்ணியை குடிக்கிறப்போ என்ன சொல்லி குடிக்கணும்? சித்தப்பா, இது வரைக்கும் துர்காவுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்கல, பண்ணவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை துர்கா கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கணும். சரி கொடு. துர்கா கொடு. இது வரைக்கும் நான் துர்காவுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்கல, எந்த கெடுதலும் பண்ணவும் இல்லை. துர்கா, எனக்கு கூட நீ இப்படி பண்றது எனக்கு நல்ல விஷயமா படுது. இந்த வீட்ல இருக்கவங்க உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்றதையும் யாரும் உனக்கு எந்த கெடுதலும் நினைக்கலன்றதையும் வெளிக்காட்டிக்க இது ஒரு நல்ல சான்ஸாவும் இருக்கு. குடு. இது வரைக்கும் நான் துர்காவுக்கு எந்த ஒரு கெடுதல் நினைக்கவும் இல்ல, கெடுதல் பண்ணவும் இல்ல. இது வரைக்கும் நான் துர்காவுக்கு எந்த ஒரு கெடுதல் நினைக்கவும் இல்லை, கெடுதல் பண்ணவும் இல்லை. பெரியய்யா, நீங்க எல்லாரும் குடிச்சிட்டா முடிஞ்சிரும். குடுக்கறது கனகா, அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? குடிச்சிடலாம். என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு நார்மல் வாட்டர் செட் ஆகாது. நான் ஹாட் வாட்டர் தான் குடிப்பேன். அதான். இதுங்கெல்லாம் பயத்திலேயே செத்துருங்க போல. பெரியமா, என்ன பேசுறீங்க? பெரியப்பா, சட்டுன்னு குடிச்சிட்டா முடிச்சிடலாம். கௌரி வேற உடனே கிளம்பணுமா? குடிச்சிடலாம்ப்பா. என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? கிளாஸ் வாங்கிக்கோங்க, குடிங்க. இந்தாங்க. எடுத்துக்க ஜனா. எடுத்துக்கோங்க.
ஊத்து. இந்த தண்ணி விஷமா மாறி இருக்குமா? ஐயோ, இத குடிச்சா உயிர் போயிருமா? என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? குடிங்க. சொல்லுங்க எல்லாரும். இதுவரைக்கும் நாங்க துர்காவுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்கவும் இல்ல, கெடுதலும் பண்ணவும் இல்ல. குடிங்க. ஏய், என்னடி படமடன்னு குடிச்சிட்ட? எல்லாரும் இதை செய்யறதால ஒருவேளை துர்கா கிட்ட இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இந்த விஷயத்துல மாற வாய்ப்பு இருக்கு. நல்ல வேலைடி. விஷமா இருக்கும் ரசமா இருக்கும்னு பயமுறுத்துனா ஒன்னும் ஆகல. எல்லாரும் நல்லாதான் இருக்கும். ஐயோ, ஆமாக்கா, பெரியவர் சொன்ன மாதிரி நாமெல்லாம் நல்லாதான் இருக்கோம். அப்பா, என்னாச்சுப்பா? என்னங்க?
என்னாச்சுங்க? என்னங்க? என்ன? அத்தை, அவருக்கு என்னன்னு பாருங்களேன். கண்ணு சொருகுது. பாருங்களேன். ஐயோ அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. அப்பா, அப்பா எந்திரிங்கப்பா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்பாவி மாதிரி நிக்கிறியாடி? என்னோட சேர்த்து துர்காவை குளத்துல தூக்கி போட்ட எல்லாரையும் அலற விடணும்னு தானே உனக்கு ஆசை? தண்ணி விஷமா ஒண்ணும் மாறலடி. பயத்துல இந்த ஆள் சரிஞ்சிட்டான். அண்ணி என்ன ஆச்சு? சத்யா பாக்குறேன் அசோக். ஐயோ, வேண்டாம் வேண்டாம் கேட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து என் புருஷனை சாகடிச்சிட்டீங்க. காவேரி, கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்ட? எவ்வளவு அப்பாவியா முகத்தை வச்சிட்டு இருக்கா. அடியே கனகா, உன் வேஷத்தை கலைக்கணும்னு தான் கௌரிய வர வச்சேன். வந்தவளை வச்சே ஆவிட கூட்டத்தை இப்படி ஆட்டி வைக்கிறியே. சத்யா, விஷத்தை முறிக்கிறதுக்கு ஊசி போட்டியா? விஷமா? அத்தை, விஷமெல்லாம் ஒண்ணும் இல்ல. விஷம் இல்லையா? பயத்துல பிரஷர் அதிகமாகி மாமா மயங்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். ஆனா மறுபடியும் இவருக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம கொடுக்க கூடாது. இந்த வீட்டை விட்டு கனகா போற வரைக்கும் வாய்ப்பே இல்ல. இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் எத்தனை பேர் தலை சுத்தி கீழ் விழ போறாங்களோ தெரியல. வெரி இம்பார்ட்டன்ட். மாமாக்கு நம்ம எந்த ஷாக்கான நியூஸையும் சொல்லக்கூடாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நிமிஷத்துக்கு நிமிஷம் இங்க அதானே நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ மாட்டிக்கிட்டாரு, பாத்துக்கலாம். மாமா கண்ணு முழிச்சதும் சாப்பிட ஏதாவது கொடுங்க. என்னங்க, இந்த மாத்திரையை அவருக்கு கொடுத்துருங்க. சரிம்மா. கொஞ்சம் அவரை ஃப்ரீயா விடலாம். யாரும் அவரை சுத்தி நிக்க வேண்டாம். கொஞ்சம் காத்து வரட்டும். நான் வேணும்னா மாமா பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். ஒண்ணும் வேண்டாம், நானே கூட இருந்து பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. ஐயா, அப்ப நான் ஊருக்கு கிளம்பட்டுமா? சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. சரிங்க ஐயா. காவேரி, ஜனாவை பத்திரமா பாத்துக்க. சரி. நீ வா. அத்தை பாத்துக்கோங்க, ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. என்னங்க அத்தை, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கல்ல கட்டி துர்காவை குளத்துல தூக்கி போட்ட நமக்கு எதுவும் ஆகல. ஆனா மாமா வீட்ல உட்கார்ந்து கதை கேட்டவருக்கு இப்படி ஆயிடுச்சு. அத்தை, ஒரு மைக் ஒண்ணு வாங்கி தரேன். துர்காவை நாம தான் குளத்துல தூக்கி போட்டோன்னு ஊரெல்லாம் சொல்லி சுத்திட்டு வாடி. கௌரிய வர வச்சது நீதானே? என் புருஷன் இப்படி ஆனதுக்கு நீ ஒரு காரணம் தாண்டி. அத்தை, பதட்டப்படாதீங்க. மாமாக்கு மாதிரியே உங்களுக்கும் ஏதாவது ஆயிட போகுது. நான் வெளில போறேன்.
கௌரி, இது போல நீயும் சின்ராசும் அடிக்கடி வந்துட்டு போங்க. உங்களை பார்த்தா துர்காவுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்ல. கண்டிப்பா சித்தப்பா. சொல்ல போனா என்ன பத்தி உனக்கும் உன்னை பத்தி எனக்கும் ஏன் நம்ம 2 பேருக்குமே தெரியும். 2 பேருக்குமே தெரியுங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். போயிட்டு வரேன் துர்கா. பத்திரமா போயிட்டு வா. சரி. சத்யாமா போயிட்டு வரேன். போயிட்டு வா. போயிட்டு வரேங்கய்யா. பத்திரமா போ. வீணாம்மா போயிட்டு வரேன். போயிட்டு வா கௌரி. ஏண்டி கௌரிய தூண்டி விட்டு அவள் இங்க வர வச்ச? என்னை பத்தி எதுவுமே சொல்லாம போறா. நீ வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க. ஐயோ கனகா, நான் ஒண்ணு அவளை வர சொல்லல. சும்மா என் மேல வீணா பழி போடாத. ஓ, வர சொல்லல. இப்போ இதே வாயால ஆமா நான் தான் அவளை வர சொன்னேன்னு நான் சொல்ல வைக்கவா? ஐயோ, என்ன ஆளை விடு. ஏய், என்ன காட்டி கொடுக்க இந்த மாதிரி நீ ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அத வச்சே ஆவுடையப்பன் கூட்டத்தை நான் அலற வைக்கணும். புரிஞ்சுதா? போ, நல்லா யோசிச்சு செய். பெரியவரே, கௌரி சொன்னான்னு தண்ணி மாத்தி குடிக்கிறதுக்கு நீங்க ஒத்திருந்திருக்க கூடாது. அப்படி குடிச்சதுனாலதான் என் புருஷன் மயக்கம் போட்டு விழுந்ததுதான் மிச்சம். இது வரைக்கும் அவர் கண்ணே முழிக்கல. விடுங்க அத்தை, மாமாவது நிம்மதியா தூங்கட்டும். என்னடி நக்கலா? ஐயோ அத்தை, நம்ம படுற பாட்ட சொன்ன. ஆமாங்க, அந்த கௌரி துர்காவுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கு. அது என்னன்னு சொல்லுவான்னு சொன்னீங்க. இங்க இருக்கிறது துர்காவா இல்ல வேற ஒருத்தியான்னு சொல்லுவான்னு சொன்னீங்க. ஆனா அவ எதுவுமே சொல்லாம போயிட்டா. துர்கா கையால தண்ணிய மாத்தி குடிக்கணும்னு சொல்லி நம்மளை எல்லாம் பித்து பிடிக்க வச்சுட்டா. இன்னைக்கு நமக்கு ஆக வேண்டிய காரியம் ஒண்ணுமே நடக்கல. ஆனா கனகாவுக்கு ஆக வேண்டிய காரியம் நல்லபடியாவே நடந்துருச்சே. இது எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட சொல்ல முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? என்னைக்கு துர்காவை கொண்டு குளத்துல தூக்கி போட்டோமோ அன்னிலிருந்து தூக்கமும் போச்சு, நிம்மதியும் போச்சு. அப்பா, என்னப்பா இது? இன்னைக்காவது நிம்மதியா தூங்கணும்ப்பா. ஆமா, எனக்கு தூக்கம் வருது. சரி, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீங்க எல்லாரும் போய் நிம்மதியா தூங்குங்க. போங்க. சரிப்பா. நீங்க கொடுத்ததுல ஒரு குண்டுமணி நகை கூட குறையல. அடமானம் வச்சு வாங்கின 50 லட்சத்தையும் பெங்களூருக்கு போய் குதிரை ரேஸ்ல இவர் விட்டுருக்காரு மாமா. என்ன இது பென்ட்ரைவு? மச்சான், கிக்கே இல்லடா. லோக்கல் சரக்கு, அதுவும் குவார்டர்ல கட்டிங் வேற. அப்புறம் எப்படி போதை ஏறும் சொல்லு பாப்போம். ஏண்டா, ஜமீன் ஐயா மருமகளை கொண்டு குளத்துல தூக்கி போட்டோமே, அந்த வேலையோட சரி. அதுக்கப்புறம் ஒரு வேலையும் வரல. ஐயா கிட்ட வேலை கேட்க வேண்டியதானே? எல்லாம் சொதப்பிருச்சுடா. அவ மருமகளை கொண்டுட்டோன்னு நினைச்சோம். மறுநாளே அவ வீட்டுக்கு வந்துட்டா. அவர் அந்த கான்ல இருக்காரு. அவர்கிட்ட எப்படி போய் நம்ம வேலை கேட்கறது? ஏய், ஜமீன் ஐயா மருமகளை பின்னந்தலையில இரும்பு கம்பியால் அடிச்சா இருப்பாரு.
எனக்கு அள்ளு விட்டுருச்சுடா. ஆமா, அவ எப்பறம் உயிரோட வர முடியும்? வந்துட்டாலாமே, வீட்லயே தான் இருக்காளாமா. டேய் போடாங், வந்திருக்கிறவ ஒன்றும் ஆவையா இருக்கும், இல்லைனா அவளை மாதிரியே இருக்கிற வேற ஒருத்தியா இருக்கும். ஒருவேளை டியூல் ரோலா இருக்குமோ? டேய் ட்வின்ஸ்ன்னு சொல்றா. ஏதோ ஒன்று. அக்கா கறியை கொன்னதுக்கு தங்கச்சி கறி பழி வாங்க வந்திருக்காளோ? ஜமீன் ஐயாவையும் ஒரு குடும்பத்தையும் வந்து இருக்கிறவ வச்சு செய்யறாளாம். டேய் ஜமீன் ஐயா தான் கூப்பிடுறாரு. ஐயா, உங்களுக்கு 100 வயசு ஐயா. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். மணி, இன்னொரு சம்பவம் பண்ணணும், அத பத்தி இப்பவே பேசணும். வீட்டுக்கு வா. ஐயா, இப்ப அன்டைமா இருக்கியா? டேய், ஏதாவது சொல்லிட போறேன்டா. உன் தொழில் கொலை பண்றது, கொலைய பகல்ல தான் பண்ணுவீங்களோ? உடனே வர. சரிங்க ஐயா, இப்பவே கிளம்பி வரேன். டேய், வீடு திறந்துதான் இருக்கும், நைஸா என் ரூமுக்கு வந்துரு. சரியா? சரிங்க ஐயா. டேய், என்னமோ ஐயாவை பத்தி தப்பா பேசுன, ஏதோ சம்பவம் பண்ணோமா, அதை பத்தி பேச வீட்டுக்கு கூப்பிடுறாரு. ஐயா கிட்ட ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்படியே ஃபாரின் சரக்கா புடிச்சிட்டு வரேன்டா. டேய் நானும் வரேன்டா. டேய், வீட்டுக்கே வர சொல்றாருடா. 2 பேரும் எப்படி உள்ள போக முடியும்? நீ இங்கே இரு, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். சரிடா. கரண்ட் போயிடுச்சோ? தண்ணியை குடிச்ச உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்போ துர்கா கொடுத்த தண்ணி விஷமா மாறிடுச்சா? அந்த தண்ணியை குடிச்ச மற்றவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இவன் நல்லா தான் தூங்கிட்டு இருக்கா. என்ன நடந்துச்சுன்னு இவளை எழுப்பி கேட்டா தெரியும். காவேரி. என்னங்க, எந்திரிச்சிங்களா? இப்பதான். எனக்கு என்ன ஆச்சு? நான் குடிச்ச தண்ணி விஷமா மாறிடுச்சா? ஐயோ இல்லங்க, பயத்துல தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. ஓஹோ, சரி. துர்கா கையால நீங்க எல்லாரும் தானே தண்ணி வாங்கி குடிச்சீங்க. உங்க யாருக்குமே எதுவுமே ஆகலையா? இல்லங்க, எங்களுக்குலாம் எதுவுமே ஆகல. எதுவும் ஆகலையா? துர்காவுக்கு கெடுதல் நினைச்சாலே அந்த தண்ணி விஷமா மாறிடுன்னு கௌரி சொன்னா தானே? நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே அவளை கொன்னு குளத்துல தூக்கி போட்டீங்க. அப்போ உங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று ஆயிருக்கணும்ல. எதுவும் ஆகலன்னா அப்புறம் எதுக்கு இந்த டிராமாலாம்? இல்லங்க, இதெல்லாம் அந்த துர்காவோட வேலைன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி கூட பேய் மாதிரி வந்து என்னையும் அக்காவையும் அலற விட்டால, அது மாதிரி தான் இதுவும் நினைக்கிறேன். சரி, இன்னும் கௌரி இங்கதான் இருக்கலா? இல்ல, அவ ஊருக்கு போயிட்டா. ஐயோ, அவளை விடுங்க. நீங்க எதுவும் சாப்பிடாமலே இருக்கீங்க. நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு பசிக்கல, நீ தூங்கு. சரிங்க. என்னங்க, என்னங்க, என்னடி? எதுக்குங்க இப்படி அணத்துறீங்க? பயப்படாம நிம்மதியா தூங்குங்க. எத நான் அனுத்துறேனா? ஏய், நான் பாட்டுக்கு அமைதியா தானே படுத்திருக்கேன். என்ன போய் சொல்ற? பேசாம படுத்திருந்தீங்களா? அப்போ எங்க இருந்து அந்த சத்தம் வருது? என்னடி சத்தம்? ஏய் வீணா, அனத்தம்மா தூங்க மாட்டா?
ஏய் வீணா, ஏய் ஏய் ஏந்திரு. இன்னைக்கு போற என்ன வெட்டி முறிச்சன்னு இப்படி ஆனதுல என் தூக்கமே போய் தொலைஞ்சிருச்சு. ஏங்க இப்ப எதுக்கு என்ன எழுப்புனீங்க? என்னங்க என்ன எழுப்பி விட்டு அங்க பாத்துட்டு இருக்கீங்க? என்ன சத்தம் அது? என்னங்க 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 எழுந்துக்கோங்க. என்னங்க வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குதுங்க. சவுண்டா? ஆமாங்க. ஏய், சத்தம் வெளியே இருந்து தாண்டி வருது. இந்த நேரத்துல யார் இப்படி அனத்துறா? என்னங்க சத்தம் இது? யார் வாயாவது பொத்திட்டா கத்த முடியாம கத்துவாங்களே, அந்த மாதிரி சத்தம் வருது. சத்தம் வெளியே இருந்து தான் வருது. முதல்ல நீதான் அனுத்துறியோன்னு நினைச்சேன். என்னங்க ஏங்க என்னங்க என்னடா சத்தம்? என்ன சத்தம் அது? சத்தம் எங்க இருந்து வருது? யார் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணது? சத்தம் எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. அப்பா, எல்லாரும் இதை கேட்டுதான் எந்திரிச்சிங்களா? ஆமாடா, இந்த சத்தம் கேட்டுதான் நாங்க எல்லாருமே வந்தோம். ஆனா இந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு தெரியலையே. சத்தம் அந்த சோஃபாக்கு பின்னாடில இருந்து வருது. இல்லடா டேய், நம்மள பயமுறுத்துச்சு அந்த மாதிரி இருக்குமோ? அந்த மாதிரி இருந்தா இப்படியே ஓடிடுவோம். இருடி, என்னன்னு பார்க்க வேணாமா? தேவா, நீ போய் பாரு. சரிங்க பெரியமா. ஆனா இருண்ணே, நான் போய் பார்க்கறேன். இரு அசோக், வாங்க எல்லாரும் போவோம். ஐயோ ஐயோ, யாரு? யார் இவன்? டோர் லாக் ஆயிருக்கு. இவன் எப்படி உள்ள வந்தான்? ஆனா இவன் அப்படியே வந்தாலும் யார் இவனை கட்டி போட்டிருப்பா? டே அசோக், முகம் தெரியாம இருக்கிறதுக்காக கருப்பு துணியால முகத்தை மூடி வச்சிருக்காங்க பாருடா. இது ஒருவேளை கனகாவோட வேலையா இருக்குமோ? ஆளை வேற காணும். இவன் யாரா இருப்பான்? எங்க அப்பாவை காணமே. மாமா மட்டுமா காணும்?
துர்காவையும் தான் காணும். நல்ல வேளை கனகான்னு சொல்லி தொலைச்சிருப்போம். பெரியவரு கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு. இது நம்ம தொடாதீங்க. டேய் இது நமக்கு யூஸ் ஆகும். இருங்க. டேய் இதெல்லாம் நம்ம வீட்டு நகைங்கடா. அப்ப இவன் கண்டிப்பா திருடதான் வந்திருப்பான். ஆனா யார் இவனை கட்டி போட்டாங்கன்னு தெரியலையே. யார் இத பண்ணிருப்பா? அண்ணி வேற யாரு? எல்லாம் என் அண்ணனா தான் இருக்கும். நம்ம வீட்டுல திருடனை பிடிக்கிற துணிச்சல் அவருக்கு மட்டும் தானே இருக்கு. ஐயோ தம்பி, அவர் தான் குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காருல்ல, அவர் எப்படி திருடனை பிடிச்சிருப்பாரு? அப்ப இவனை கட்டி போட்டது யாரா இருக்கும்? அப்பன்னா நிச்சயமா இது கனகாவோட வேலையா தான் இருக்கும். அவ தான் இவனை கை காலெல்லாம் கட்டி போட்டிருப்பா. ஆனா அவளை ஆளு காணுமே. இப்பதான் கௌரி வந்து ஒரு சம்பவம் பண்ணி முடிச்சா. அதுக்குள்ள அடுத்ததா இது ஒன்னும் திருடனை கட்டி போட்ட கதையா தெரியல, வேற என்னமோ இருக்கு. அசோக் கட்ட அவுத்தோட சொல்றான் போல இருக்கு. கட்ட அவுத்து விட்டுருங்க. உங்க தலையில ஒரு போடு போட்டு ஓடிடுவான். என்னங்க தேவனே, கை பிடிங்க. இத தொடாம வாங்க. பாத்து டேய் எந்தடா தூக்குடா. எந்தடா ஓ முன்னாடி கொண்டு வா. கொண்டு வா. பாத்து கூட்டிட்டு வாங்க. வாடா வா. முட்டி போடு. உட்கார்றா. வாடா. அண்ணே யாருன்னு பார்க்கணும். கட்ட ஒருங்கண்ணே. ஏய் எல்லாரும் கூடி நின்னு என்னடா பண்றீங்க? நம்ம வீட்டுக்குள்ள திருடன் நுழைஞ்சிட்டாங்க. எது திருடனா? ஆளை புடிச்சீங்களா தப்பிக்க விட்டீங்களா? இங்கதான் இருக்கான், வாங்க. பரவாயில்லையே, யார் இவனை கட்டி போட்டது? என்ன அப்படியே முழிக்கிறீங்க? யார் இவனை கட்டி போட்டதுன்னு தானே கேட்டேன். அண்ணே நீங்க தான் இதை செஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். நானே இப்பதானடா வரேன். நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அண்ணி சொன்னாங்க. அப்போ யார் இவனை கட்டி போட்டா? சரி டேய் தேவா, முதல்ல அந்த துணியை அவுத்து விடுறேன். இவன் எதுக்கு இங்க வந்தா? இவனை யார் கட்டி போட்டிருப்பாங்க? அந்த பிளாஸ்டர் எடுறா. ஏய் டேய் எங்க வீட்லயே திருட வந்திருக்க? யார் உன்னை கட்டி போட்டது? சொல்றா. நான் தான் சின்னையா. துர்கா துர்கா, இவனை நீ கட்டி போட்டியா? என்ன சொல்ற நீ? ஆமா சின்னையா, கௌரி வந்துட்டு போனதுல இருந்து எனக்கு அவளோட நினைப்பாவே இருந்துச்சு. தூக்கமே வரல. அந்த பால்கனில காத்தாட நிக்கலாமேன்னு போனேன். அப்போ கொல்லுப்புறத்துல யாரோ துபக்கடின்னு குதிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. இந்த நேரத்துல என்ன சத்தம்னு நானும் போய் பார்த்தேன். அப்போ இந்த கொலவாணி பையன்
நம்ம வீட்ல திருடின நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு தப்பிச்சு விட பார்த்தான். விடுவேனா நானு? ஒரு கயிறு எடுத்து அவன் கையும் காலையும் கட்டி போட்டல. இல்ல துர்கா, நீ ஒருத்தையே இவனை கட்டி போட்டியா? ஆமா சின்னையா, ஏன் என்னால முடியாதுன்னு நினைச்சீங்களா? சின்ன வயசுல இருந்து வயல் வேலையெல்லாம் பார்த்த கை இது. என்கிட்ட எவனாவது வாலாட்டினா ஒரே அடி, பல்லு 32 கொட்டிரும்ல. துர்கா, இவன் கிட்ட கத்தி கபடான்னு இருக்குமே, இப்படி தனியாவா சண்டை போடுவ? சத்தம் போட்டிருந்தா நாங்க எல்லாருமே வந்திருப்போம்ல. எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருந்தீங்களா? எதுக்கு தூக்கத்தை கெடுப்பானேன்னு தான் விட்டுட்டேன். எப்படியும் பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பீங்க. அது வரைக்கும் இவனை என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அப்புறம் இந்த சோஃபாக்கு பின்னாடி தள்ளி விட்டேன். இவன் சத்தம் போடக்கூடாதுன்னு தான் வாயில பிளாஸ்டரை ஒட்டி விட்டேன். அப்பயும் மொனன்னு கத்தி உங்க எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டான் போல. ஏய் కనగడి కడప కనగ చంపేస్తాను. இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா பயம்னா என்னன்னே தெரியாது சார். அப்ப இங்க நடந்த மாதிரி தான் சேம்பர்லயும் நடந்திருக்கும் போல. கௌரி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் துர்கா மாறி இருப்பான்னு நினைச்சேன். அப்படியே தான் இருக்கா. சின்னையா, இவனை என்ன பண்ணலாம்? போலீஸ வர வச்சு புடிச்சு கொடுத்துடலாமா? ஐயா வேணாங்க ஐயா, என்னை விட்டுருங்க. அசோக், துர்கா சொல்றதா சரி. நந்தினி மேடம்க்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. சரிங்க நீ. டேய் அசோக், அவசரப்பட வேண்டாம், யோசிச்சு முடிவெடுக்கலாம். பெரியப்பா, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வீடு பூந்து இவ்வளவு நகையும் பணத்தையும் திருட பார்த்திருக்கான். கட்ட அவுத்து விட்டு போயிட்டு வேணா அனுப்பி வைக்கவா முடியும்? இல்லடா அசோக்கு, போலீஸ் அது இதுன்னு போனோம்னா மீடியாவில் நியூஸ் வந்துடும். அதுக்காக தான் சொல்றேன். நல்லா இருக்கு பெரியப்பா, மீடியால நியூஸ் வரும்ன்றதுக்காக இவனை மன்னிச்சு வரதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆமா பெரியப்பா, அசோக் சொல்றதுதான் சரி. இவனெல்லாம் மன்னிச்சு விட்டுன்னு வைங்க, திரும்ப நம்ம வீட்டுக்கே திருட வருவான். மாமா, நகை போனா பரவாயில்ல மாமா. வீட்ல இத்தனை லேடிஸ் இருக்கும். நீங்க யாரும் இல்லாதப்போ வீட்ல புகுந்துட்டாங்கன்னா எங்களால துர்கா மாதிரி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. அசோக், நீ நந்தினி மேம்க்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்ல. சரிங்க நீ வாடா. ஏய் துர்கா, எனக்கு தலைவலிக்குது, ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. இப்பவா? ஆமா போ. சரி மாமா. சத்யா, ஐயா நீ போ. தெரியாம வந்துட்டேயா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கய்யா. போலீஸ்ல புடிச்சு கொடுக்காதீங்கய்யா. ஏய், ஒரு ஜமீன் வீட்டுக்குள்ளேயே புகுது திருடுற அளவுக்கு உனக்கு எங்க இருந்துற தைரியம் வந்துச்சு? என் மருமக கையில மாட்டின, அதனாலதான் உன்னை கை கால கட்டி போட்டுட்டா. என் கையில மட்டும் மாட்டிருந்த என் துப்பாக்கி குண்டுக்கு பலியாயிருப்படா. டேய் ஜனா, தூக்குடா. அண்ணே, எதுக்கு நான் இவனை தூக்க சொல்றீங்க? டேய் தூக்குடா. டேய், இங்க எதுக்குடா வந்த? ஐயா, நீங்க தானே ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை பத்தி பேசணும், உடனே வீட்டுக்கு வான்னு சொன்னீங்க. டேய், நான் உன்னை வர சொன்னா? ஆமாங்க ஐயா, நீங்க தான் வர சொன்னீங்க. எப்படா? டேய், ஜெமினா ஏதோ கூப்பிடுறாரு. டேய் மணி, இன்னொரு சம்பவம் பண்ணணும், அதை பத்தி இப்பவே பேசணும். வீட்டுக்கு வா. இப்பவே கிளம்பி வரேன். டேய், இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரும். அவங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் தான்டா உனக்கு சரி.
அப்பதான்டா உனக்கெல்லாம் புத்தி வரும். ஏய், என்னடா உளர்ற? நான் உனக்கு ஃபோன் பண்ணவே இல்லடா. ஐயா, நீங்க தான் ஃபோன் பண்ணீங்க. கதவு திறந்திருக்கோம், நேரா என் ரூமுக்கு வந்துருன்னு சொன்னீங்க. அதை நம்பி நானும் வந்தேன். இங்க வந்தா கதவு திறந்து இருந்துச்சு. ஐயா சொன்ன மாதிரி கதவு திறந்து வச்சிருக்காரு. ஐயோ, பவர் கட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஜெமினையா, 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 ஜெமினையா. ரொம்ப இருட்டா இருக்கே. செல்போன் எடுத்து டார்ச் அடிக்கலாமா? வேணாம் வேணாம், வேற யாராவது பார்த்துட்டா அவ்வளவுதான். சத்தமா வேற கூப்பிட முடியல. ஜெமினையா, ஜெமினையா, ஐயா, என்னையா கையில கம்போட நிக்கிறீங்க? என்ன பதிலே காணோம்? வேற வழி இல்ல, லைட் அடிச்சு பாத்திர வேண்டியதுதான். துர்கா, நீ எப்படி? நான் தான்டா. ஐயோ, ஆமா, வேணாம், அடிக்காத. ஐயோ, வேணாம், ஐயோ, ஆமா, ஐயோ, ஐயோ, ஆமா, ஐயோ, ஆமா, ஐயோ, வலி உயிர் போகுது. ஜமீன் வீட்லயே திருட வந்திருக்கியா நீ? சொல்லுடா, வாய் திறந்து சொல்லு. சத்தியமா நான் திருட வரல. டேய், அப்புறம் எதுக்குடா வந்தீங்க? என்னத்துக்கு வந்த? ஐயோ, ஒன்னும் புரியலையே. ஆமா, ஐயோ, ஆமா, ஐயோ, வேணாம், அடிக்காத, அடிக்காத, வலிக்குது. ஆமா, ஐயோ, ஆமா, ஐயோ, வேணாமா, வேணாமா, என்ன விட்டுரு. இப்படி பண்ணிட்டியடா. ஐயா, சத்தியமா நீங்க கூப்பிட்டு தான் வந்தேன். வேணா உங்க போன் எடுத்து பாருங்க. ஏய், என் போன் ரூம்ல இருக்குடா. ஐயா, போலீஸ் வர்றதுக்குள்ள என்னை எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க ஐயா. இப்ப என்ன பண்றது? அண்ணே, இப்ப என்னென்ன பண்றது? நந்தினி மரத்துக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது. டேய் அசோக், இன்னொரு தடவை ட்ரை பண்றா. ஜனா, இவன் கட்ட அவுத்து விட. இவனோட கட்ட அவுத்து விடுறதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்கண்ணே. டேய் ஜனா, இவன் திருடன் இல்லடா,
துர்காவை கொண்டு புதைச்சோம்ல, அது எல்லாத்துலயுமே இவன் தாண்டா மெயின். அப்படியா? இவனை வச்சு என்ன பண்ணீங்க? அவங்க வர்றதுக்குள்ள சீக்கிரமா அவுத்து விடுறான். சரி சரி. ஹலோ அசோக். ஹலோ மேடம். என்னாச்சு? சரிங்க மேடம். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ. என்ன சொன்னாங்கடா? அண்ணா அவங்க ஒரு 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி வா. உன்னால இப்படியே விட்டா சரியா இருக்காதுடா. உன்னை போலீஸ் வந்து கவனிக்கிற விதத்துல கவனிச்சாதான் சரிப்பட்டு வருவேன். ஐயோ மாமா, கால் கட்டு அவுந்திருக்கு பாருங்க. தப்பிக்க பாக்குற மாமா. ஏய், நான் இருக்கும்போது எவ்வளவு தைரியம்டா உனக்கு? ஏய், பெரியவரே, இனி நீ தப்பிக்கிறது கஷ்டம். திருட வந்ததாவே ஒத்துக்க. உன்ன கட்டுங்க பாக்குற. நல்லா கட்டுங்க. நல்லா இறுக்கி கட்டு. ஏய் துர்கா, ஒரு காபி கொண்டு வர. உனக்கு இவ்வளவு நேரமா? ஃபில்டர்ல டிகாஷன் இறங்கல, அதான் லேட் ஆயிடுச்சு. பெரியயா, நீங்க கேட்ட மாதிரி காஃபி சூடா இருக்கு. ஆறட்டும், அப்படி வை. துர்கா, அசோக் போன் பண்ண போன நேரத்துல இவன் கயிறு அவுத்து தப்பிக்க பாக்குறான். நல்ல வேளை நான் பார்த்து சொன்னேன். அப்படியாக்கா? நந்தினி மேடம் வராங்கல்ல, அவங்க கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க. அது வரைக்கும் இவன இருங்க வரேன். எங்க போறா? பெரியயா, இத்தனை பேர் இருக்கிறப்போ தப்பிக்க பாத்திருக்கான். இதுல 2 சாத்து சாத்துங்க. அதான் போலீஸ் வருதேமா. போலீஸ் அடிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உங்க கையால 2 போடுங்க. அதான் நீயே அடிச்சிட்டிய. நான் அடிச்சேன்னு இவன் சொன்னானா? இல்ல, இவனையே கட்டி போட்டிருக்க, அடிக்காமலா இருந்திருப்ப, அத சொன்ன. அப்போ நான் சரியா அடிக்கல. இவனை உங்க கையால அடிங்க. இந்தாங்க. வாங்க மேடம், இவன் தான் அந்த திருட்டு பையன். துர்கா, பெரிய வேலைலாம் பண்ணிருக்க. ஹேய், உன் பேர் என்ன? மணி.
மட்ட ஷேகர்னு சொல்லு. சிந்தாதிரி பெட் மார்வாடி ஒரு கொலை கேஸ்ல சிக்கன வந்தானே நீ. உன் பேர்ல 2-3 கொலை கேஸ் இருக்கு. இது வரைக்கும் நீ இந்த மாதிரி திருட்டு கேஸ்ல எல்லாம் சிக்கினதே இல்லையே. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா அசோக், இவன் இங்க திருடெல்லாம் வந்திருக்க மாட்டான். இவன் வேலையே கொலை பண்றதுதான். இல்ல மேடம், நான் திருட வந்தேன். அப்போ நீ நல்ல விதமா கேட்டா சொல்ல மாட்ட. மேடம், அவன் தான் திருட வந்ததா ஒத்துக்கிறானே. பேக்ல நகையும் பணமும் கிடக்கு. அவங்கிட்ட இருந்து வேற என்ன பதில் எதிர்பார்க்கறீங்க? எது உண்மையோ அத சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். இவனுக்காக ஆஜராக வக்கீல் மாதிரி குறுக்க பேசுறீங்க. நான் குறுக்கெல்லாம் பேசல, என் சந்தேகத்தை கேட்டேன். அதுக்கு என்ன ஜமீன் சார், உங்க சந்தேகத்தை தீக்க தானே நான் இருக்கேன். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உண்மைய வர வைக்கிறேன். உங்க சந்தேகத்தையும் நான் போக்குறேன். மேடம், கொலை பண்ணவன் கொலை தான் பண்ணுவானா? ஏன் திருட மாட்டானா என்ன? பெரியப்பா, அதுதான் மாடஸ் ஆபரண்டின்னு சொல்லுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதை வச்சுதான் ஒரு குற்றவாளியோட ஜாதகத்தையே டிசைட் பண்ணி வைப்பாங்க. பேசிக்கலா ஒரு கிரிமினலோட மெத்தட் நடத்தன்னு எதுவுமே மாறாது. இவனோட வாக்குமூலத்தை வாங்கி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். அசோக் கிளியரா விளக்கம் கொடுத்துட்டாரு. நிச்சயமா இவ இங்க திருட வரல. உங்க எதிரிங்க கூட இவனை இங்க அனுப்பி வச்சிருக்கலாம். அப்படி பார்த்தா துர்கா தான் இவன் கிட்ட இருந்து உங்க உயிரை காப்பாத்திருக்கா. இல்லனா இவனை நீங்களே கூட இங்க வர வச்சிருக்கலாம். மேடம், இவனை நான் எதுக்கு இங்க வர வைக்க போறேன்? இப்போ ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? போலீஸ்காரங்களோட அடிப்படை புத்தியே சந்தேகப்படுறது தானே. அப்ப அந்த பேக்ல இருக்கிற நகை பணம் எல்லாம் அதுக்காக தானே இவனை கூட்டிட்டு போய் என்கொயரி பண்ண போறேன். அதோட இந்த நகைங்களையும் எடுத்துட்டு போறேன். அதுல இவனோட கைரேகை பதிஞ்சிருக்கான்னு செக் பண்ணிடுறேன். ஆறுமுகம் மேடம், அந்த பேக்ல இருக்கிற நகையெல்லாம் ஒரு போட்டோ எடுத்துட்டு ஒரு காப்பி இவங்களுக்கு அனுப்பிட்டு நகை பேக்கை எடுத்துட்டு போங்க. முக்கியமா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அழிஞ்சிடக்கூடாது. ஓகே மேடம். போங்க. இவன் கால் கட்டாவது இழுத்துட்டு போங்க. துர்கா, முத தடவை உன்னை கோயில்ல வச்சு பார்த்தனே, அந்த துர்காவா இதுன்னு ஆச்சரியமா இருக்கு. குட். இப்படிதான் தைரியமான பொண்ணா இருக்கணும். கீப் இட் அப். அசோக், ஒரு நிமிஷம். மேடம், நீங்க துர்காவை பாராட்டுறீங்க. இன்னைக்கு நடந்ததை பாக்குறப்போ இவ துர்காவா இல்ல வேற ஒருத்தியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அசோக், துர்காவை பாராட்டினே ஒழிய எனக்கும் அதே சந்தேகம் தான். இன்னும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு தானே இருக்கு. உண்மை என்னன்னு சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க மேடம். நான் வரேன். சரிங்க மேடம். துர்கா, ஒரு பொண்ணுன்னா உன்ன மாதிரிதான் இருக்கணும். நான் என் கடமையை தான் செஞ்ச பெரியய்யா. ஒரு மருமகளா நான் இந்த குடும்பத்துக்காக செய்ய வேண்டியது
இன்னும் எவ்வளவோ இருக்கு. இப்பவே பாராட்டிட்டே எப்படி? என்ன வீணாக்கா சொல்றீங்க? சரி சரி, எல்லாரும் போய் தூங்குங்க. என்னடி இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி எதுவுமே சொல்லாம போற? கடப்பா கனகாவுக்கு ஒரு திருடனை கட்டி போடுறது பெரிய விஷயமா என்ன? கரெக்ட் தான். ஆனா இது சம்பவமா இல்லையான்னு நீ சொல்லு பாக்கலாம். எத? துர்கா உடம்புல கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டவன வீட்டுக்கு வர வச்சு அவன் கைய கால கட்டி போட்டது சம்பவம் தானே? அதுக்கு நீயும் துணை போனவ தானடி. நந்தினி மேடம் அடிக்கிற அடியில வாக்கு மூலமா அவ உன் பேரை சொல்லுவான் தானே? உன் பேரை மட்டுமா சொல்லுவான்? துர்காவை கொன்னா அத்தனை பேரையும் சொல்லுவான். அதுக்கப்புறம் 5-6 ஹேண்ட் கஃபோட நந்தினி திரும்பவும் இங்க வருவாங்க. அது கண்குள்ளா காட்சியா இருக்கும் இல்ல வீணா? நான் ஃபோன் பண்ணி அவனை கூப்பிட்டனா, வரும்போது கதவு திறந்திருக்குன்னு சொன்னனா, அவன் வந்தானா? வீட்டு கதவு திறந்திருந்துச்சா? ஏங்க இதெல்லாம் எப்படி? நீங்க கூப்பிடாம அவன் வந்திருப்பானா? ஏய், நான் எதுக்கடி அவனை ஃபோன் பண்ணி கூப்பிட போறேன்? அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வான்னு சொல்ல நான் என்ன முட்டாளா? இன்னைக்கு பூராவும் கௌரிய வச்சு துர்கா நம்மள படாத பாடுபடுத்திட்டா. அந்த டென்ஷன்ல குடி போதையில அவனுக்கு நீங்களே ஃபோன் பண்ணிருப்பீங்க, மறந்துருப்பீங்க. நீங்க உங்க ஃபோன் எடுத்து பாருங்க. ஏய், என்ன பைத்தியக்காரத்தனமா? நான் சொன்ன நம்ப மாட்டியாடி? ஃபோன் எடுத்து பாருங்க, அப்பதான் தெரியும். போங்க. என்னாச்சுங்க? என் போன்ல இருந்துதான் கால் போயிருக்கு. பாத்தீங்களா? நான் சொல்லல. தப்ப நீங்களே பண்ணிட்டு இப்ப பாருங்க, அந்த பையனை நந்தினி புடிச்சிட்டு போயிட்டா. அவன் அவ அடிக்கிற அடியில அவ மொத்தத்தையும் ஒளறி கொட்டிட்டானா? நந்தினி நம்ம மொத்த பேரையும் தூக்குல தொங்க விட போறா. ஏய், கொஞ்ச நேரம் புலம்பாம இருக்கியா? அகிலா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதத்தான் நானும் சொல்றேன். ஏய், அது இல்ல, போதையில கதவை வெறுமனே சாத்தினே தவிர உள்ள லாக் பண்ணாம விட்டுட்டேன். அப்பதான்
அப்பதான் இந்த துர்கா என் போனை எடுத்திருக்கா. என் குரல்ல பேசி அவனை இங்க வர வச்சு அடிச்சு கட்டி போட்டு பெரிய டிராமாவை நடத்திருக்கா. துர்காவை கொல்ல உதவி பண்ண அந்த 4 பேரையும் துர்காக்கு நல்லாவே அடையாளம் தெரியும். அதுல ஒருத்தனை வீட்டுக்கு வர வச்சிருக்கான்னா அப்ப வீட்டுல இருக்கிறவ துர்காவா தானே இருக்க முடியும். ஆனா உதவி பண்ணவனை வீட்டுக்கு வர வச்சு அவனை போலீஸ்ல சிக்க வைக்கிறத விட அவளை கொலை பண்ண முயற்சி பண்ண என்னையே போலீஸ்ல மாட்டி விட்டுக்கலாம்ல. அவ அதையும் பண்ணல. அப்போ துர்காவோட நோக்கம்தான் என்ன? ஏங்க, துர்கா துர்கான்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றீங்களே. கல்லட்டி குளத்துல அவளை தூக்கி போட்டமே, அவளால எப்படிங்க மறுபடியும் வர முடியும்? அகிலா, அந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்காத. எப்படியோ வந்து தொலைச்சிட்டான். இங்க இருக்கிறவ துர்காதான். துர்காதான். இப்போதைக்கு அவ துர்கான்னு நினைச்சுப்போம். ஆனா இப்ப எனக்கு புரியாதது, அவ ஏன் என்ன சிக்க வைக்காம நமக்கு உதவிக்கு வந்தவனை சிக்க வச்சா? அதானே, துர்காவை நாம நொடியில சாவடிச்சிட்டோம். ஆனா அவ நம்ம எல்லாரையும் நொடிக்கு நொடி சாவடிச்சுக்கிட்டே இருக்கா. என்னங்க, அந்த பையல நந்தினி வேற புடிச்சிட்டு போயிட்டா. அவன் வாயில இருந்து உண்மை வராத வரைக்கும் அவனை விடவே மாட்டா. அவன் தோலை உரிச்சிருவாங்க. அவன் நம்மள காட்டி கொடுத்துட்டா, ஐயோ நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இப்பவே அடி வயிறெல்லாம் கலங்குது. அந்த பையன் நம்மள பத்தி மூச்சு விடக்கூடாதுங்க. நீங்க ஏதாவது பண்ணுங்க. அகிலா, நம்மள காட்டி கொடுக்கறவனையா நான் கூட வச்சிருப்பேன்? உயிரே போனாலும் சரி, அவன் வாய் திறக்க மாட்டான். நீ இங்கேயே நிக்காம போய் படுத்துங்க. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? போய் தூங்கு.